அன்பு வணக்கம் உறவுகளே. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் காலை கடந்த ஒரு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோமா. இந்த நிலத்தில் என்னெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கட்டும். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான பதிவுகளை நம்ம உடனுக்குடன் தெளிவாக சூப்பராக பதிவிடலாம், சரியா? இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இது வந்து ஒரு நிரப்பான பகுதி கிடையாது, ஒரு மலை சரிவு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 3 பயிரிட்டுருக்குறாப்புல. வாழை மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரியும். கேரளாவில் பொதுவாகவே கிணறுலாம் இருக்காது, தண்ணி எடுத்து தான் ஊற்றணும் கன்றுகள் வளரும்போது. அதுக்கப்புறம் மழை வந்து அதை சரி பண்ணிக்கும், சரிங்களா? இப்போ ஒரே நேரத்தில் இவர் வந்துட்டு வாழை மரம் வச்சுருக்கிறாரு, பக்கத்தில் கப்பக்கிழங்கு, அப்புறம் ரப்பர் மரம், சரிங்களா? இந்த 3 விவசாயத்தையும் ஒரே நேரத்தில் இவர் பார்க்கணுன்னா, அப்போ இவர் எந்த அளவுக்கு அந்த விவசாயத்தை நேசிக்கிறாருங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த விவசாயிக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டே ஆகணும். எப்படி? போட்டே ஆகணும்.